கழுத்து வலி. கழுத்து வலின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் அதாவது கழுத்துல இருக்க எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி நம்மளோட கைகளுக்கு போகக்கூடிய நரம்ப அழுத்துறது. இத சர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நரம்புகள் அழுத்தும்போது, இந்த வலி ஃபுல்லா போகும். கை ஃபுல்லா கொடைச்சல் இருக்கும், உளைச்சல் இருக்கும், மறுத்து போகும் கை விரல்கள்லாம். ஸோ இந்த மாரி எல்லாம் இருக்கும்போது, இத வந்து சர்வைக்கல் ராடிகுலோபதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி வந்து இந்த டிஸ்க் எவ்வளோ பல்ஜ் ஆகியிருக்கோ, அத வச்சு டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஹெர்னியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டிஸ்க்குள்ள நடக்கிற டீஜெனரேஷன் ப்ராசஸை வச்சு நம்ம அந்த கண்டிஷனுக்கு பேர் சொல்லலாம். ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளிடுங்க. இப்போ மெயினா விஷயத்துக்கு வருவோம். நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கான முக்கியமான காரணமே இதுதான் பாருங்க. சோஃபாலயோ, சேர்லயோ இல்ல பெட்லயோ உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபோன் பார்க்கும்போது, எப்படி உட்காந்து பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம தலை எப்படி குனிஞ்சிருக்கு, நம்மளோட முதுகு எப்படி வளைஞ்சிருக்கு, நம்ம ஸ்டெடியா உட்காந்துருக்கோமா, இல்ல ஃபோன கீழ வச்சுட்டு கீழ பார்த்துட்டு இருக்கோமா, இல்ல கையில மேல தூக்கி ஸ்ட்ரெயிட்டா பார்க்குறோமான்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாரி நம்மளோட ஸ்பைனோட மூவ்மெண்ட்ட நம்ம மாத்தும்போது, நமக்கு நெக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி படுத்துக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போதும், தலகாணிய நல்லா ஹைட்டா போட்டுக்கிட்டு, தலைய நல்லா வளைச்சு ஃபோன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு கழுத்து வலி வர்றத யாராலயுமே தடுக்க முடியாது. இந்த வலிக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், உங்களோட நெக் பொசிஷன ரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப உங்க வலிய அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஐடில ஒர்க் பண்றவங்க ஆஃபீஸ்லயோ இல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம்லயோ ரொம்ப நேரம் உட்கார்ந்து கம்ப்யூட்டரையோ இல்ல லேப்டாப்பையோ பார்க்க வேண்டிய வேலையா இருந்தது அப்படின்னா, நீங்க உட்கார்ற பொசிஷன் எப்படி உட்கார்றீங்கன்றத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப கூன் போட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா, உங்களோட முதுகு அதிகமா வளையறதுனால ஒரு சைடு வந்து டைட் ஆயிடும். இன்னொரு சைடு இருக்க மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும். ஸோ இந்த டைட்னஸும், வீக்னஸும் சேர்ந்து உங்கள கூன் முதுகாக்கிடும். ஒருவேளை உங்க முதுகுல கூன் விழுந்துருச்சு அப்படின்னா, அத சரி பண்ணாம உங்க கழுத்த சரி பண்றது கஷ்டம். அதனால நீங்க கூன் போட்டு உட்கார்றீங்களா? உங்க மசில்ஸ ப்ராப்பரா ஸ்ட்ரெங்தன் பண்றீங்களா? அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கழுத்து வலி வர்றதுக்கான காரணங்கள். இப்போ இந்த வலி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன எக்ஸர்சைசஸ் பண்ணணும்? அதாவது உடற்பயிற்சிகள் என்னென்ன செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த கழுத்து வலி வராது. அதுவும் ஒரு நாளுக்கு 5ல இருந்து 10 நிமிஷம் நீங்க செலவு பண்ணா போதும். உங்க கழுத்த ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். வாங்க என்னென்ன எக்ஸர்சைசஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த நரம்பு கொடைச்சல எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். கழுத்துல இருக்கக்கூடிய ட்ரபீசியஸ் அப்படின்ற மசில நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அதாவது நீங்க இப்போ வலது பக்கம் இருக்கிற தசைகள ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா, வலது கைய பின்னாடி கட்டிக்கிட்டு இடது பக்கம் தலைய சாய்ங்க. இந்த மாரி ஷோல்டர் வந்து நீங்க தலைய சாய்க்கும்போது மேல தூக்கக்கூடாது. அத நீங்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வலது பக்கம் ஸ்ட்ரெச் பண்ண மாரியே இடது கைய இப்ப பின்னாடி கட்டிக்கிட்டு தலைய இடது பக்கம் சாய்ங்க. இந்த கைய வச்சு அழுத்துறது எதுக்காகன்னா, இந்த தலைய சாய்ச்சாலே ஸ்ட்ரெச் ஆகும். அதுல ஸ்ட்ரெச் தெரியல, எனக்கு வலி கம்மியா தான் இருக்கு. என்னால நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னா, இந்த மாரி கைய பின்னாடி கட்டிக்கிட்டு, இன்னொரு கையால உங்க தலைய புடிச்சு சைடுல சாய்ச்சீங்க அப்படின்னா, இன்னும் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இது மாரி 2 சைடுக்குமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ கைய வச்சு பண்றதும் பண்ணலாம். அது உங்களுக்கு வலி இல்லன்னா, தாராளமா பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஃபுல்லாவும் திரும்பக்கூடாது தல. நேராவும் இருக்கக்கூடாது. 2த்துக்கும் நடுவுல தலைய திருப்பி பார்த்துக்கிட்டு, முன்னாடி சொன்ன மாரியே தான் வலது பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா, வலது கைய பின்னாடி கட்டிக்கிட்டு, இடது பக்கம் கீழ குனிஞ்சு பார்க்கணும். அதாவது ஃபுல்லா சைட்லயும் இருக்கக்கூடாது. தல ஃபுல்லா நேராவும் இருக்கக்கூடாது. கீழ 2த்துக்கும் நடுவுல ஒரு 45 டிகிரி தலைய திருப்பிக்கணும். நான் இந்த வீடியோல காட்டுற மாரி. திருப்பிட்டு கீழ பார்த்துக்கிட்டு, ஜஸ்ட் அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இதுலயும் நீங்க ஷோல்டர தூக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்து அது பத்தல அப்படின்னா, நீங்க கையால உங்க தலைய பிடிச்சு கீழ பிரஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களோட லெவேட்டார் ஸ்கேப்புலர் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதனால உங்களுக்கு கழுத்து வலி இம்மீடியட்டா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த எக்சர்சைஸ் இந்த மாரி கைய மடக்கிக்கிட்டு, பின்னாடி நல்லா உங்களோட முதுகுல இருக்க ரெக்க எலும்பு 2த்தையும் ஒட்டுற மாரி டைட் பண்ணணும். இந்த மாரி நீங்க டைட் பண்றதன் மூலியமா, பின்னாடி இருக்க ரோம்பாய்ட்ஸ் மசில்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால செஸ்ட் மசில் அதிகமா டைட் ஆகுறத நம்ம குறைக்க முடியும். அதே மாரி இதுல வந்து தலைய மேல தூக்கக்கூடாது. உங்க சின்ன வந்து கழுத்தோட ஒட்டி வச்சு நேரா தான் பார்க்கணும். இந்த மாரி நீங்க பண்ணும்போது உங்க செஸ்ட் மசில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பின்னாடி இருக்கிற ரோம்பாய்ட்ஸ் மசில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதன் மூலியமா உங்களோட கழுத்து வலி சீக்கிரமாவே ரெடியூஸ் ஆகும். இத ஒரு 5லிருந்து 7 முறை பண்ணலாம். வலி அதிகமா ஆகுது இது பண்ணா அப்படின்னா பண்ண வேண்டாம். அடுத்த எக்சர்சைஸ். அடுத்து இந்த மாரி கைய நேரா சைடுல நீட்டிக்கிட்டு, இன்னொரு கைய வச்சு அழுத்தணும். ஷோல்டர் ஸ்ட்ரெச். உங்களோட டெல்டாய்டு மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அது கூடவே ரோம்பாய்ட்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாரி நீங்க இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது, உங்களோட முதுகுல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். அதன் மூலியமாவும் உங்களுக்கு கழுத்து வலி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த எக்சர்சைஸ். இந்த மாரி கட்டில்ல வந்து குறுக்கு வாட்டத்துல படுத்துக்கிட்டு, உங்க 2 கையையும் தலைக்கு பின்னாடி இந்த மாரி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தலைய அப்படியே அண்ணாந்து பார்க்குற மாரி தொங்க விடக்கூடாது. உங்களோட இந்த சின் வந்து மேல போகக்கூடாது. அது வந்து உங்க கழுத்த ஒட்டி தலைய நேரா தான் வச்சுக்கணும் நீங்க. உள்ள இழுத்த மாரி தான் இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு, உங்க தலைய முன்னாடியும்,
பின்னாடியும் ஆட்டணும். அதாவது கோழி முன்னாடி பின்னாடி தலையாட்டும்ல, அந்த மாரி பண்ணணும். மேல கீழ அண்ணாந்து பார்க்குற மாரி ஆக்ஷன் பண்ணக்கூடாது. கோழி மாரி தலைய முன்னாடி தள்ளணும், பின்னாடி இழுக்கணும். இப்படி பண்ணணும். இது பண்ணும்போது உங்களுக்கு வலி இல்ல அப்படின்னா, தாராளமா பண்ணுங்க. ஒரு வேள வலி அதிகமாகுற மாரி இருந்தா, இந்த எக்ஸர்சைஸ் பண்ணாதீங்க. பட் இது பண்ணீங்கன்னா, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உங்களோட நடுமுதுகுலயோ, இல்ல பின்னாடியோ வலி இருந்தா கூட இதுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். லாஸ்ட் எக்ஸர்சைஸ். நீங்க இந்த மாரி நின்னுட்டு உங்களோட கட்டை விரல மேல தூக்கிக்கிட்டு, கைய கோர்த்துக்கிட்டு, அந்த 2 கட்டை விரலையும் உங்களோட சின்னுக்கு கீழ இந்த வீடியோல இருக்க மாரி வச்சுட்டு, கீழ உங்களோட சின்ன பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணி ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு விடுங்க. இதே மாரி ஒரு 5லருந்து 10 முறை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேள வலி தாங்க முடியாம இருந்தா, உடனடியா ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க் யூ.